ஹாய் எவ்ரிவன். ஃபாரக்ஸ்னா என்ன? இது கேம்லிங்கா இல்லை ரியல் ட்ரேடிங்கா? 99% பிகினர் லாஸ் ஆகிறதுக்கு காரணம் தெரியுமா? ப்ராப்ளம் ஃபாரக்ஸில் இல்லை ப்ரோ, மார்க்கெட்டோட பேசிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுறது தான் காரணம். இந்த வீடியோவில் ஃபாரக்ஸ் ட்ரேடிங் ஜீரோ லெவல் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ஒரு வீடியோ இல்லை ப்ரோ, இது ஒரு கம்ப்ளீட் ஃபாரக்ஸ் ட்ரேடிங் சீரியஸ். இதில் கேண்டில், ட்ரெண்ட், சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், ட்ரேட் எப்படி பண்ணணும், லாஸுக்கு ஆகாமல் எப்படி ட்ரேட் பண்ணணுன்ற ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ ஃபாரக்ஸை கரெக்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாரக்ஸ் என்னன்னா, ஃபாரக்ஸ் ஒரு குளோபல் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டு வேர்ல்டு வைடில் இருந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா கண்ட்ரியிலிருந்தும் ட்ரேட் பண்ணுவாங்க. வால்யூம் இருக்கிற ஒரு மார்க்கெட். அது இல்லாமல் இந்த மார்க்கெட்டில் எதை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மார்க்கெட்டில் எதை வச்சு ட்ரேட் பண்ணுவோம்னா கரன்சி பேரை வச்சு தான் ட்ரேட் பண்ணுவோம். கரன்சி பேரில் ட்ரேட் பண்ணுறது தான் ஃபாரக்ஸ் ட்ரேடிங். ஸோ கரன்சி பேர்னாவே நிறைய பேருக்கு தெரியாது. கரன்சி பேருன்னா, கரன்சி பேர் புரியாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா சார்ட் கன்ஃபியூஸாக இருக்கும். எந்த பை செல் போகிறது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ கரன்சி பேர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரன்சி பேர்ன்றது என்னன்னா, ரெண்டு கண்ட்ரியோட கரன்சி பேர் பண்ணி ட்ரேட் பண்றது தான் கரன்சி பேர். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்றேன்னா, யூரோ யூஎஸ்டி எடுத்துக்கலாம். யூரோ யூஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரன்சி பேர். ஸோ யூரோன்றது யூரோ கரன்சி, யூஎஸ்டின்றது டாலர். யூரோன்றது இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா யூரோன்றது பேஸ் கரன்சி, யூஎஸ்டின்றது வந்து குவாட் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு யூரோக்கு எவ்வளவு யூஎஸ்டி ஒத்து இருக்கும் அவ்வளோன்ற அந்த ப்ரைஸை காட்டுறது தான் இந்த யூரோ யூஎஸ்டி கரன்சி பேர். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எதை பார்க்கலாம்னா, யூரோ யூஎஸ்டி பேர் சொன்னோம்ல. இப்போ யூரோ ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ப்ரைஸ் மேலே போகும். அதே டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ப்ரைஸ் கீழே வரும். ஸோ இவ்வளோதான். அடுத்தது என்னன்னா, இந்த கரன்சி பேரில் எதெல்லாம் மேஜர் கரன்சி பேரு, மைனர் கரன்சி பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மேஜர் கரன்சி பேர்னா எதெல்லாம் டாலரோட ட்ரேட் பண்ற பேரோ அதெல்லாம் மேஜர் கரன்சின்னு சொல்லுவோம். ஸோ டாலர் இல்லாமல் மீதி பேர்ஸ் எல்லாமே மைனர் பேர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்னென்ன எடுத்துக்கலாம்னா, யூரோ யூஎஸ்டி எடுத்துக்கலாம், ஜேபிபி யூஎஸ்டி எடுத்துக்கலாம், யூஎஸ்டி ஜேபிஒய் எடுத்துக்கலாம், ஸோ ஏயுடி யூஎஸ்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். அதே மாதிரி மேஜர் பேர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யூரோ, ஜேபிஒய், அப்புறம் யூரோ ஜாப்பனீஸு, அப்புறம் ஜேபிபி ஜாப்பனீஸ். ஸோ இந்த மாதிரி யூஎஸ்டி இல்லாத பேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனர் பேர்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ரொம்ப கம்மியாக இருக்கும், மொமெண்டம் கிளியராக இருக்கும். இதுவே மைனர் பேர் அப்படின்னா ஸ்ப்ரெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஓரளவுக்கு குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, ஃபாரக்ஸில் நீங்கள் ஒரே கரன்சியை தான் வச்சு பை பண்ண முடியாது. ஒரு கரன்சியை வச்சு மட்டும் பை பண்ண முடியாது. ஆல்வேஸ் ஒரு கரன்சியை நீங்கள் பை பண்ணுவீங்க, இன்னொரு கரன்சியை செல் பண்ணுவீங்க. அதை தான் நம்ம கரன்சி பேரன்னு சொல்லுவோம். சரியா? பிகினருக்கு ஒரு சிம்பிள் அட்வைஸ், எப்பயுமே ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக ஸ்டார்ட் பண்ணுற போது ஃபஸ்ட்டு மேஜர் பேரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு ஸ்ப்ரெட் ரொம்ப கம்மி. ரெண்டாவது மொமெண்டம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் ட்ரேடிங் ரொம்ப லாஜிக்கலாக ஃபீல் ஆகும். ட்ரேடிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுவீங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபாரக்ஸ் ட்ரேடிங் பாப்புலராக இருக்கிறதுக்கு காரணம். ஃபாரக்ஸ் ட்ரேடிங் ஏன் பாப்புலராக இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு 3 ரீசன் இருக்குது. என்னன்னா, 24 hours மார்க்கெட். என்னால் வேலைக்கு போயிட்டும் ட்ரேட் பண்ண முடியும், கற்றுக்க முடியும்னா ஃபாரக்ஸ் தான் பெட்டர். அண்ட் தென் லோ கேபிட்டல், ரொம்ப பெரிய அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ண அவசியம் இல்லை, மார்ஜின்ஸ் கிடைக்கும். லோ கேபிட்டலை வச்சு மார்க்கெட் ட்ரேட் பண்ணலாம். அண்ட் தென் மூணாவது பியூர் ப்ரைஸ் மூவ்மெண்ட் தான். ஏன்னா இதில் நியூஸோ இண்டிகேட்டரோ இல்லாமல் கூட கேண்டில்ஸ், ட்ரெண்ட், ஸ்ட்ரக்சரை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். ஸோ ஃபாரக்ஸ் ஈஸி இல்லை. பேசிக் புரியாமல், ஸ்ட்ராட்டஜி இல்லாமல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ட்ரேட் பண்ணீங்கன்னா ஃபாரக்ஸ் கேம்லிங் மாதிரி தான் போகும். அதனால் இந்த வீடியோவில் ஃபாரக்ஸ் கெஸ்ட் இல்லாமல் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபாரக்ஸ் ட்ரேடிங்கில் ரொம்ப பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்கிற 2 வேர்டு, ஸ்ப்ரெட் அண்ட் லாட் சைஸ். இந்த 2 பற்றியும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ட்ரேடிங் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ப்ரெட்னா என்னன்னு பார்ப்போம். இந்த மார்க்கெட்டோட கரன்சி பேருக்கு பை ப்ரைஸும் இருக்கும், செல் ப்ரைஸும் இருக்கும். இதுக்கு 2க்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கரன்சி பேர் எடுத்துக்கலாம், யூரோ யூஎஸ்டி. இதோட பை ப்ரைஸ், இதோட செல் ப்ரைஸ். இப்போ இது 2க்கு நடுவில் இருக்க பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட்னா என்ன? இது புரோக்கரோட கமிஷன்ஸ். ஸோ ட்ரேட் ஓப்பன் ஆகும் போதே கொஞ்சம் லாஸ்ல தான் ஆகும், அது நார்மல். ஸ்ப்ரெட் கம்மியா இருந்துச்சுன்னா ட்ரேட் குயிக்கா ப்ராஃபிட்டுக்கு போகும். ஸ்ப்ரெட் அதிகமா இருந்துச்சுன்னா ரிஸ்க் அதிகம். அதனால தான் ப்ரொஃபஷனல்ஸ் ஆல்வேஸ் லோ ஸ்ப்ரெட் இருக்க பேரா பார்த்து சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் லாட் சைஸ்னா என்னன்னு பார்ப்போம். லாட் சைஸ் என்னன்னா நீங்க எவ்வளவு பெரிய ட்ரேட் எடுக்கிறீங்கன்றத முடிவு பண்றதே லாட் தான். ஃபாரெக்ஸ்ல டிஃப்ரெண்ட் லாட் சைஸ் இருக்கு. ஒன்னு மைக்ரோ அண்ட் மினி ஸ்டாண்டர்ட். மைக்ரோனா 0.01, மினினா 0.10 அண்ட் ஸ்டாண்டர்ட்னா ஒரு லாட். ஸோ லாட் சைஸ் நீங்க எவ்வளவு பெருசு எடுக்கிறீங்களோ அவ்வளவு பெருசா ப்ராஃபிட்டும் கிடைக்கும், அவ்வளவு பெரிய லாஸும் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம்னா உங்களுக்கு ஒரு மைக்ரோ லாட் போடுறேன் 0.01, அது வந்து ஒரு பிப்பு மூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 10 சென்ட் ப்ராஃபிட் வரும். அதுவே ஒரு லாட் ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்கிறேன், அதுல ஒரு பிப்பு மூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு $10 ப்ராஃபிட் வரும். அதனால தான் பிகினருக்கு லாட் சைஸ் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் லாட் சைஸ் ஈக்குவல் டு உங்களோட ரிஸ்க். நீங்க எவ்வளவு பெரிய லாட் எடுக்கிறீங்களோ அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். பிக்கர் லாட் சைஸ் போறவங்க எல்லாம் வந்து பெரிய ட்ரேடர் எல்லாம் கிடையாது. கரெக்டான லாட், கரெக்டான வந்து ஸ்ட்ராட்டஜி, டிசிப்ளினான ட்ரேட் பண்றவங்க தான் ரியல் ட்ரேடர். இந்த பேசிக் புரிஞ்சிட்டாவே நெக்ஸ்ட் லெவல் ஸ்ட்ராட்டஜி, என்ட்ரி எல்லாம் ஈஸியா புரியும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல மோஸ்ட் எல்லா ட்ரேடரும் யூஸ் பண்ற ரெண்டு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்கு. ஒன்னு பிப்ஸ், இன்னொன்னு பாயிண்ட்ஸ். இந்த ரெண்டுமே புரியாம ட்ரேட் பண்ணா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேஷன்ல ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிப்னா என்ன? பிப்னா என்னன்னா கரண்ட் பிரைஸ்ல நடக்கிற ஸ்மாலஸ்ட் மீனிங்ஃபுல் மூமெண்ட் தான் பிப்னு சொல்லுவாங்க. பாயிண்ட்ஸ்னா பிப்போட ஸ்மால் பார்ட் தான் பாயிண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா ஒரு பிப் ஈக்குவல் டு 10 பாயிண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாயிண்ட்ஸ்ல இருந்து பிப் கன்வெர்ட் பண்ணோம்னா 10 பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 பிப். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ யூரோ யூஎஸ்டி பிரைஸ் எடுத்துக்கலாம். இந்த பிரைஸ்ல இருந்து இந்த பிரைஸுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கிற இந்த மூவ்மெண்ட் தான் ஒரு பிப்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கரன்சில இந்த மூவ்மெண்ட் ஈக்குவல் டு 1 பிப். ஆனா ஜேபிஒய் ஜாப்பனீஸ் பேர்ல மட்டும் இந்த பிரைஸ்ல இருந்து இந்த பிரைஸ் மூவ் பண்ணாவே 1 பிப்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா பிப்ல தான் ப்ராஃபிட்டும் லாஸும் மெஷர் பண்ண முடியும். ஒய் பாயிண்ட்ஸ் அண்ட் பிப் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் செட் பண்றதுக்கும், டார்கெட் செட் பண்றதுக்கும், ட்ரேட் ரிசல்ட் கால்குலேட் பண்றதுக்கும் எல்லாத்துக்கும் பிப் அண்ட் பாயிண்ட் பேசிக்ல தான் எல்லாமே இருக்கு. அதனால பிகினருக்கு பிப் கவுண்ட் புரிஞ்சுக்கிட்டாவே ஸ்மால் லாட் சைஸ் வச்சு ட்ரேட் பண்றதுக்கு பெஸ்டா இருக்கும். அப்கமிங் வீடியோஸ்ல வர எல்லா டாபிக்கும் நான் கவர் பண்றேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.